இந்த சூராவுக்கு உலமாக்கள் 6 சிறப்புகள் சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல எல்லா சூறாக்களுக்கும் சிறப்பு இல்லை, சில சூறாக்களுக்குத்தான் சிறப்பு இருக்குது. சில சூறாக்களுடைய சிறப்புகள் பலகீனமானது. ஆனால் இந்த சூறாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லகத் உன்ஸிலத் அலைய லைலத சூரத்துன், சொன்னார்கள் நபி அவர்கள், இன்று இரவு எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டது. அப்ப விளங்குது என்ன, இந்த சூரா இரவையில் இறங்கின சூரா. எந்த அளவு நுட்பம் இருக்கிறது குர்ஆனிலே. பகல் இறங்கின சூரா வேற, இரவையில் இறங்கின சூரா வேற, குளிர்காலம் இறங்கின சூரா வேற, சூடு காலம் இறங்கின சூரா வேற, மக்காவில் இறங்கின சூரா வேற, மதீனாவில் இறங்கின சூரா வேற, ஹஜ்ஜுடைய காலத்தில் இறங்கின சூரா வேற. இந்த சூரா இரவையில் இறக்கப்பட்ட சூரா. அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்றிரவு ஒரு சூரா இறங்கியது, லஹிய அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதித்த நாட்களிலே எனக்கு மிக விருப்பமான சூரா இந்த சூரா தான். சூரியன் உதித்த நாளிலே எனக்கு மிக விருப்பமான சூரா இந்த சூரா தான் என்று சொல்லி நபி அவர்கள், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இந்த சூரா ஓதி காட்டினார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் என்றா எங்களுக்கு இது என்ன, இந்த சூரா விருப்பமான சூறாவாக இருக்க வேண்டும். நபி புகாரியில் 4177வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் புகாரியுடைய விளக்கத்தை எழுதிய இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியிலே விளங்கப்படுத்தும் பொழுது, இந்த சூறாவிலே நன்மாராய, மன்னிப்பு, வெற்றி, இந்த 3 விடயத்தையும் உள்ளடக்கிய சூறா. அப்ப முஸ்லீம்கள் அந்த நேரம் எங்களுக்கு வெற்றி கிடைக்காதா, எங்களுக்கு உதவி கிடைக்காதா என்று காத்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் இறக்கினான். அப்ப முஸ்லீம்களுக்குத்தான் வெற்றி எல்லா காலமும் இருக்கிறது என்பதை இந்த சூறாவை ஓதி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சிறப்பு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் என்ற இந்த சூறாவை ஃபௌசன் அதீமா வரைக்கும் ஓதிட்டு சொல்றாங்க, இது நபி அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலிருந்து திரும்பி வரும் பொழுதுதான் இந்த சூறா இறங்கியது. அப்பொழுது சஹாபாக்களுக்கு பெரிய கவலை. ஏன், ஹுதைபியா என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு தெளிவாக தெளிவுபடுத்துவோம். ஹுதைபியாவுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே, நபியுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஏற்பட்ட மிக முக்கியமான நிகழ்வுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. ஏனென்றால் இன்று அதை தொடங்கினால் இந்த சூறாவை பற்றி பேச முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்றால் என்ன, ஒவ்வொரு பள்ளிவாசல் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் கட்டாயம் விளங்க வேண்டிய சீரா, நபியுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சீரா. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா துல்ஹிஜ்ஜா மாதம் நடந்த நிகழ்வுதான், அந்த 2 மாதம் நடந்த நிகழ்வுதான் அந்த ஹுதைபியா. அந்த ஹுதைபியா என்பது முஸ்லீம்களுக்கு பெரும் கவலையான நிகழ்வு. அந்த கவலையோடு திரும்பும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வெற்றியுடைய சூறாவை இறக்கினார். அவ கவலையில திரும்பிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினான். சொன்னார்கள் நபி அவர்கள், லகத் உன்ஸிலத் அலைய ஆயத்துன், எனக்கு ஒரு ஆயத், இந்த சூரா இறங்கியிருக்கிறது, ஹிய அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஅன், உலகத்தில் இருக்கும் முழு துனியாவை விட எனக்கு விருப்பமான சூரா. அவ்வளோ கவலைக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதலாக இறக்கிய சூரா தான் இந்த சூரா. முஸ்லிம் 1786வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, அப்துல்லாஹ் பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, இந்த சூரா இறங்குது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மக்காவை வெற்றியாக்கி கொடுத்தார். இந்த மக்காவுடைய வெற்றியின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்திலே உட்கார்ந்து இந்த சூரத்துல் ஃபத்ஹை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இதனாலதான் சில உலமாக்கள் சொல்லுவார்கள், வெற்றிக்குரிய நேரத்திலே சூரத்துல் ஃபத்ஹ் ஓத வேண்டும். ஏன், இறங்கியது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஒட்டகத்தில் உட்கார்ந்து இந்த சூறாவை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இமாம் புகாரி 4281வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். 4வது சிறப்பு அபூ பர்ஸத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையில் இந்த சூறாவை ஓதுவார்கள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. சுபஹ் தொழுகையில் நபி அவர்கள் இந்த சூறாவை ஓதுவார்கள். இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, உஅதீது மக்கானத் தௌராத்தி அஸ்-சபா. நபி அவர்கள் சொன்னார்கள், தௌராத்துக்கு பதிலாக 7 சூறாக்கள் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். தௌராத்துக்கு பதிலாக பக்கரா, ஆல இம்ரான், நிசா, மாயிதா, பெரிய 7 சூறாக்கள். 2வது வ மக்கான ஜபூர் அல் மஈன். ஜபூருக்கு பதிலாக அடுத்து வரக்கூடிய 100 ஆயத்துகளுடைய சூறாக்களை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். வ மக்கானல் இன்ஜீல் அல் மசானி. இன்ஜீலுக்கு பதிலாக இந்த 30 சூறாக்களும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த 30 சூறாக்கள் உள்ளதுதான் இன்ஜீல் இருக்குது. 4வது சொன்னார்கள், வஃபுத்தில்து பில் முஃபஸ்ஸல். முஃபஸ்ஸல் இருக்குது, திவால் முஃபஸ்ஸல், அவுசாத்துல் முஃபஸ்ஸல், கிசாருல் முஃபஸ்ஸல். அதாவது சூரா காஃபிலிருந்து தொடங்கி சூரத்து நாஸ் வரை உள்ள இவ்வளோ சூறாக்களும் எனக்கு சிறப்பாக தரப்பட்டவைகள் அப்படின்றார். இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு நாஃபி ஹஸரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள். ஹஸரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஷாவுடைய தொழுகையில் இந்த சூரத்துல் ஃபத்ஹையும் சூரா முஹம்மத் நாங்கள் படிக்கவில்லை, இதற்கு பிறகு வரக்கூடிய சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், இந்த 2 சூறாவையும் இஷா தொழுகையில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற இந்த 6 சிறப்புகளும் இந்த சூறாவுக்கு இருக்குது. அடுத்ததாக